வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் சக்கரவள்ளி கிழங்குல குழி பணியாரம் செய்யலாம். நான் இட்லி பாத்திரத்தில் சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு வேக வச்சுக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். நல்லா வெந்துடும். இந்த மாதிரி வெந்த பிறகு அதோட தோல் எடுத்துட்டு ஒரு கிழங்கு எடுத்து மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டுக்கிறேன். இது கூட கோதுமை மாவு ஒரு 2 கரண்டி அளவுக்கு போட்டிருக்கேன். அரிசி மாவு ஒரு பங்கு போட்டிருக்கேன். இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி வெல்லம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துருக்கேன். இது லேசாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. குழிப்பணியார கல் காஞ்சதும் அதில் எண்ணெயோ நெய்யோ ஏதோ ஒன்று சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு குழியிலையும் கொஞ்சமாக மாவு ஊற்றி ஸ்டவ்வை நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு வச்சு இதை வேக வச்சுக்கலாம். ஸ்லோவாக குக் ஆகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இதெல்லாம் திருப்பி போட்டு மறுபடியும் இதை நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 பக்கமும் செவக்கிற மாதிரி மூடி போட்டு வச்சு இதை குக் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஈவினிங் டைமில் குழந்தைங்களாம் ஸ்கூல் விட்டு வந்தால் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ஐட்டமாக இதை செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா 2 பக்கமும் செவந்துருச்சு. அவ்வளோதாங்க. சக்கரவள்ளி கிழங்கு குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.